ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 6ஓட ஒரு கண்டஸ்டண்ட்டும் பிரபல சீரியல் நடிகை, அதாவது சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமாக பிரபலமான நடிகை தான் நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமி. ரக்ஷிதா மகாலட்சுமி பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் அப்படின்ற அவங்களுக்கு நிகரான சீரியல் ஆக்ட்ரஸை லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பிக் பாஸ் சீசன் 6 போகிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 7 ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போன நம்ம தினேஷ், நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் சரி பண்ணி ரக்ஷிதாவோட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் டைட்டிலே அவங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொன்னாலும் ரக்ஷிதா நோனா நோ தான், நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ரக்ஷிதா மகாலட்சுமி 2வது திருமணம் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபல இயக்குனரோட திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற பல வதந்திகள் வந்தாலும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ விட்டுருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ரக்ஷிதா மகாலட்சுமி ரீசெண்டாக ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்கிறதாகவும் அதில் ஒரு போலீஸ் ஆக்டிங் பண்ணுறதாகவும், அதாவது அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா உமன் அபியூஸ் ஹராஸ்மெண்ட் அதிலிருந்து எப்படி பெண்களை பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரியும், அந்த ஃபிலிம் பார்த்திங்க அப்படின்னா உமனுக்கு மட்டும் இல்லை மென் அவங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்றது ஒருத்தவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது அது ஒரு லெசனை தான் கற்றுக் கொடுக்கும். நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கணும், அதாவது இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எப்படி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும், பலவிதமான கருத்துக்கள் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அதாவது நிறைய பேர் இருக்கும்போது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் பிக் பாஸ். அது மட்டும் இல்லாமல் நான் பிக் பாஸில் இருக்கேன் அப்படின்றதுனால ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ கமல் சார் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கமல் சாரும் அதே தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்குமே பிக் பாஸ் அப்படின்றது எந்த ஒரு ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு இப்போ எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லாமல் எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல, என்னோட டேலண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தினேஷ் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தினேஷ் தான் சொல்லியிருந்தாரு பிக் பாஸ்க்கு அப்புறம் என் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் ஒருவேளை இந்த மாதிரி பேசியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு ஹராஜ்.